இன்னைக்கு நம்ம பிளாக்ல ஒரு 56th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல பிளாக் புல்ஸோட ஹைடவுடுக்கு வெளியே நம்ம சில்வா புள்ள எதையோ காட்டுக்குள்ள தேடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஃபான்சல் வந்திருப்பான். ஹே புள்ள ஒரு நிமிஷம் கூட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கூப்பிடும்போது ஃபான்சல் சொக்கா இல்லாம இயற்கையா உலாவிக்கிட்டு இருப்பானா. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கிறேன்ட்டு பயந்து போனவ அவளோட அட்டாக் எல்லாம் பயன்படுத்துறது மட்டும் இல்லாம டைரக்டா நம்ம யாமி கிட்ட வந்து வெளியில எவனோ ஒருத்தன் சொக்கா இல்லாம சுத்திட்டு இருக்கிற அவனை தூக்கி சொருங்க சார் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாளா. ஏ புள்ள நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது, நான் ஆக்சுவலி உங்ககிட்ட பேசதான் வந்தேன் அப்படின்னு சொல்லும் போதே வசமா வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அவருக்கு புரிய வருது. அவ்வளவுதான் கட் பண்ண அடிச்சு உட்கார வச்சுட்டானுங்க. வச்சு அவனை அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்க. லக்கிலி உன்னை நாங்க கொலை பண்ணல, வெறும் அடிக்க தான் செய்யறோம் அப்படின்னு நீ சந்தோஷப்படணும். மேக்னா வால்டியாலாம் கொஞ்ச நேரம் இவனை நீங்க எங்களுக்கு ஒரு பஞ்சிங் பேக்கா கடன் கொடுத்தீங்கன்னா நாங்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ரெண்ட் கேட்டுக்கிட்டு இருப்பானுங்களா. இவனுங்கிட்ட நான் என்னத்தை பேசி புரிய வைக்கிறதுன்னு ஃபான்சல் குழப்பத்துல இருக்கும்போது அப்போ ஆஸ்தா உள்ள வந்திருப்பானா. ஆஸ்தாவை பார்க்கும்போது ஃபான்சலுக்கு ஹாப்பி, பரவாயில்லையே வாக்கு கொடுத்த மாதிரியே ஒரு மேஜிக் நைட்டே ஆயிருந்திருக்கேன்னு. அப்புறம் அவனை உட்கார வச்சு விசாரிக்கும் போது தான் தெரிய வருது. ஊர் சுத்திக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஃபான்சலோட பேக் பேக் அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாத்தையுமே எவனோ ஒருத்தன் ஆட்டையை போட்டான் போல, ஆகையால் இப்படி சுத்திட்டு இருக்கிறாப்புல. அப்ப யாமியும் இதுக்கு முன்னாடி உங்களை நான் எங்கேயாவது மீட் பண்ணிருக்கேனான்னு கேட்பானா. இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, ஆனா ஆக்சுவலி நான் என்னோட ஃபியான்சியை தேடி தான் உலாவிட்டு இருக்கிறேன் சரின்ட்டு நம்ம சில்வா கிட்ட அவன் எதுக்கு அப்ரோச் பண்ணியிருப்பான்னு பார்த்தா சில்வாட்ட ஒரு வாண்ட் ஒன்று இருக்கும், ஏன்னா அவன் மேஜிக் தானே பயன்படுத்துறான். அது காணாம போன என்னோட ஃபியான்சி மேக் பண்ற ஒரு வாண்ட் மாதிரி ஒன்று இருக்கு, அதனால இதோட மேக்கர் யாரு அப்படின்னு கேட்கும்போது அவ வேற ஒரு பேர் ஒன்று சொல்லுவாளா. அந்த பேருங்கிறது ஃபான்சலோட ஃபியான்சியோட செகண்ட் நேமா இருக்கும். அப்படின்னா கண்டிப்பா இது அவ தான். அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா, இந்த வாண்டை நீ எங்க போய் வாங்கினு கேட்கக்குள்ள பிளாக் மார்க்கெட்லன்னு சொல்லுவாளா. அப்படின்னா சூப்பர், நான் இவ்வளவு நாளா என்னோட ஃபியான்சியை தேடி அலைஞ்சதுக்கு கண்டிப்பா இன்னைக்கு நான் அவளை கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லி பயங்கர ஹாப்பி ஆகுவான். அங்க ஸ்குவாட்ல இருக்கிற எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கேப்டன் யாமியும் ஓகே எங்க கிட்ட பண்ண மாதிரியே வேற யார்ட்டையும் ஏதாவது ஒன்று பண்ணி போய் ஜெயில உட்காந்துக்காத. அப்புறம் ஃபின்ராகனோட ஸ்பெஷல் மேஜிக்கை யூஸ் பண்ணி அவனை நாங்க அடிச்சதுக்கு பதிலா பிளாக் மார்க்கெட்டுக்கு அவனை அனுப்பி விட்டுரு சரியான்ட்டு அவர் தூங்குறதுக்காக போகும்போது அப்ப திடீர்னு வெளியில இருந்து யாரோ இவங்களோட ஹைட் அவுட்டை பயங்கரமா டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா. ஆஹா ஹைட் அவுட்டே அடிக்கிறானுங்க, சூப்பர் போட்டு இன்னைக்கு பயங்கரமான சண்டை இருக்க போதுன்னு வால்ட்டியெல்லாம் ஜாலி ஆயிட்டு இருப்பான். ரைட்டு என்ன கொலை பண்றதுக்காக துரத்துன அசாசின்ஸ் தான் வந்திருக்காங்கன்னு நம்ம ஃபான்சலுக்கு புரிஞ்சுட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பார்த்தா யாமி அப்படியே தலையில ஒரு கல்லோட வந்து நிப்பாரு. எவன்டா அவன் நான் தூங்கிட்டு இருக்கும் போது தேவையில்லாம கல்ல தூக்கி போட்டு சாவடிக்க பார்த்ததுன்னு பயங்கர கன்ல இருக்க. கிட்டே இருந்த அந்த அசாசின்ஸ் நம்ம ஹைட் அவுட்டை அட்டாக் பண்ற மாதிரி இருந்தாலுமே தூரத்துல இருந்துகிட்டு அந்த டைமண்ட் கிங்டமோட அசாசின்ஸ்க்கு ஒரு ஹெட் மாதிரி ஒருத்தர் இருப்பான் போல. அவனுக்கு கீழே தானே நம்ம மரியல் வேலை பார்த்துட்டு இருக்கிறா. மரியலுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் தன்னோட வாத்தியரான இந்த ஃபான்சலுங்கிற பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு, ஆகையால் அவனை எதிர்க்கிறதுக்காக மற்ற அசாசின்ஸால பெருசா முடியாது, அதனால நானே களத்துல இறங்குறேன்னு இறங்கியிருப்பாளா. இப்படி இருக்கைக்குள்ள சில்வா ஹைட் அவுட்டை சுத்தி அவளோட வாட்டர் மேஜிக்கை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா அந்த ஹைட் அவுட்டையே வந்து கவர் பண்ணியிருந்திருக்க. வெளியே இருக்கிற அசாசின்ஸை அட்டாக் பண்றதுக்காக வால்ட்டியாவும் நம்ம மேக்னா வந்து முதல்ல களத்துல இறங்கி இருக்கிற எல்லாரையும் போட்டு அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருக்கிறானுங்களா. அதுவே ஓரமா ஒரு ஹெட் மாதிரி ஒருத்தர் இருந்தான்ல, அவனை எதிர்க்கிறதுக்காக நம்ம கட்சி வந்து நிக்கிறான். ஓரமா இருந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா உன்ன விட்டுருவோம் நினைச்சியான்ட்டு அவனையும் அடிச்சு காலி பண்ண. கேப்டன் யாமியா இருக்கட்டும், சார்மியா இருக்கட்டும், சில்வாவா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே அவங்களோட அட்டாக்ஸை யூஸ் பண்ணி அங்க இருக்கிற அசாசின்ஸ் எல்லாரையும் காலி பண்றாங்க. இதை ஓரமா ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருந்தேன் அந்த அசாசின்ஸோட ஹெட்டுமே இதோட வெளியில இருக்கிற நாங்க உள்ள போக கூடாதுன்னு சொல்லி ஒரு பேரியருக்காக அந்த வாட்டர் மேஜிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா அவங்களோட அட்டாக்ஸோட வெளிப்பாடால அந்த ஹைட் அவுட் டேமேஜ் ஆயிடக்கூடாதுன்னு தான் அந்த வாட்டர் மேஜிக்கே அந்த ஹைட் அவுட்டை சுத்தி யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு அவன் யோசிக்கும் போது டக்குனு ஃபான்சல் பின்னாடி வந்து அவனை அமைக்கிறான். ஏ ஃபான்சல் நீ என்ன விடல அப்படின்னா கண்டிப்பா நாங்க உன்னோட ஃபியான்சியை பிடிச்சு வச்சிருந்திருக்கோம், அவளை கொலை பண்ணிடும்டா அப்படின்னு சொல்லும்போது ஃபான்சலோட ஃபியான்சியை நீங்க தான் பிடிச்சு வச்சிருக்கீங்களா. கேப்டன் யாமி அப்பவே சொன்னாரு கண்டிப்பா அந்த பிளாக் மார்க்கெட்ல தான் ஃபான்சலோட ஃபியான்சி இருப்பா, அவளை பிடிச்சு வச்சிருந்திருப்பாங்க, அதனால போய் அவளை காப்பாத்துறதுக்காக ஆல்ரெடி ஃபின்ராலோட போர்ட்டலை யூஸ் பண்ணி எல்லாருமே போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ நீ ஃபான்சல் இல்லையா, நீ யாரியான்னு பார்த்தா அது நம்ம கிரேயா இருக்கும். அதே மாதிரி இங்க ஃபான்சலோட கேர்ள் ஃப்ரெண்டையுமே காப்பாத்தி இருந்திருப்பாங்கல்ல, அவளுக்குமே ஃபான்சலை பார்த்துட்டு பயங்கர ஹாப்பி. ஈவன் ஃபான்சலோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நம்ம ஆஸ்தாலா இருக்கிறான்ல அவனை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்திருக்கா. உங்களுக்கு எப்படி என்ன பத்தி தெரியும்னு ஷாக் ஆக அப்ப அந்த இடத்துக்கு அந்த மரியல் பொண்ணு வந்து நிப்பால. இங்க என்ன பண்றேன்னு ஆஸ்தாலாம் ஷாக் ஆகும் போது கமான் தனி ஒரு ஆளா இருந்து உங்க எல்லாரையும் டேக் டவுன் பண்ற அளவுக்கு அவ்வளவு திறமசாலையெல்லாம் இல்ல, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்ல அப்புறம் தான் தெரிய வருது இந்த மரியல் ஒரு டபுள் ஏஜென்டா தானே இருந்திருக்கா. வேணுனே பிளான் பண்ணி பிளாக் புல்ஸோட ஹைட் அவுட்னு தெரிஞ்சேதான் அவ கூட வந்த எல்லாரையுமே அந்த எல்லா அசாசின்ஸையும் ஹைட் அவுட்டை அட்டாக் பண்ண வச்சிருந்திருக்கா. அப்படி அட்டாக் பண்ண என்ன நடக்கும், உள்ள இருந்து நம்ம கேப்டன் யாமி வந்து மொத்த பெரிய பொழந்து விட்டாரு. இப்போதைக்கு இந்த அசாசின் குரூப்ல இருக்கிற எல்லாரையுமே வந்து நம்ம பிளாக் புல்ஸ் கேப்சர் பண்ணி இருந்திருப்பாங்க, அதனால இந்த அசாசின் குரூப்பே கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. இதுதான் இந்த மரியலோட பிளானும் கூட. இன்னும் சொல்ல போனா மரியல் எப்படி ஒரு ஸ்பையா இருக்கிற ஒரு டைமண்ட் கிங்டம் சேர்ந்தவளா இருக்கிறாளோ
அதே மாதிரி தான் ஃபான்சலோ டைமண்ட் கிங்டமோட ஒரு ஆளாக இருந்திருப்பான். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த வெட்டு குத்து இதெல்லாம் பிடிக்காம அங்கேருந்து கிளம்பி வந்திருப்பான், விட்டுட்டு வந்திருப்பான். ஆனால் மரியலும் இதெல்லாம் விட்டுட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா விட்டுட்டு வர முடியாதுங்கிற விஷயம் அவளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருந்திருக்கும். விட்டுட்டு வந்தால் கண்டிப்பாக நம்மளை தேடி வருவாங்க, அதனால அவங்களுக்குள்ளேயே இருந்து அவங்களையே பாதியாக அழிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவளோட பிளான். அந்த பிளான்ல தான் இந்த அசாசின் குரூப்பை இவ கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டா. ஏன்னா யாமி தான் அவங்கள பிடிச்சி வச்சிருப்பாருல. ஈவன் இப்போதைக்கு ஒரு மேப் கூட ஒன்று எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் இந்த டைமண்ட் கிங்டமோட அசாசின் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னா ஃபான்சல் நீங்களும் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு இங்கிருந்து எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிருங்கன்னு சொல்லி தான் அந்த மேப் அவ கொடுத்துருப்பாளா. மரியலுக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தா அவ இந்த கிளவர் கிங்டம்ல ஒரு குற்றவாளியை கைதாகறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. இது வரைக்கும் நான் நிறைய தவறுகள் பண்ணியிருந்திருக்கேன், அந்த தவறுகள் எல்லாத்துக்கும் நான் திருப்பியும் ஒரு பே பேக் பண்ணி ஆகணும்ல, அதுக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்டா இருந்தாலும் சரி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கிறேன்னு அவ சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அங்க போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டு அந்த அசாசின்ஸோட கமாண்டர் ஒருத்தன் வந்துருவான். மரியல் பேசின எல்லா விஷயத்தையும் அவன் கேட்டு இருந்திருப்பானா, எங்களுக்கே துரோகம் பண்றியான்னு. ஆஸ்தா, மரியல், அந்த ஃபான்சல்னு சொல்லி 3 பேரையும் வேற ஒரு ஸ்பேஸுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க அந்த ஸ்பேஸ்ல உருவாக்குன ஆளுங்களை வச்சு இவங்களை அட்டாக் பண்ணான்னு பார்த்தா ஆஹா இந்த பவர் பயங்கர டேஞ்சரஸ் ஆச்சுன்னு அந்த மரியல் சொன்னா, நம்ம தான் டேஞ்சர்ல இருக்கிறோம், உன்னை காப்பாற்ற வேண்டியது என் கடமை புள்ளன்னு சொல்லி நம்ம ஆஸ்தா பையன் உள்ள இறங்கி சண்டை போட ஆரம்பிக்க ஸ்டூடெண்ட்டை சண்டை போட விட்டு டீச்சர் நான் என்ன பண்ண போறேன்னு நம்ம ஃபான்சலும் உள்ள இறங்கி அடிக்க ஆரம்பிக்கிறானா. இங்க கேப்டன் யாமியும் ஒரு அசாசினை விடாம இருக்கிற எல்லாரையுமே கயிறை போட்டு கட்டி வச்சுட்டு மேஜிக் நைட்ஸுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றான், வந்து சில சல்லி பசங்களை பிடிச்சி வச்சிருக்கேன் பொறுக்கிட்டு போங்கடான்னு. அது மட்டும் இல்லாம நம்ம ஃபான்சல் இருக்கிறான்ல அவனோட பேரை திருப்பி சொல்லி பார்க்கும்போது தான் யாமிக்கும் ஞாபகம் வருது, ஆட ஆமா இந்த ஃபான்சல்ங்கிறவன் ஆக்சுவலி டைமண்ட் கிங்டம் சேர்ந்த ஒரு கமாண்டர் நினைக்கிறேன், அவனை நான் வார் டைம்ல பார்த்துருக்கேன்ப்பான்னு சொல்லிட்டு இருக்கும் போது காச்சேவும் தலை வார் டைம்ல நீ டைமண்ட் கிங்டம் சேர்ந்த ஒரு கமாண்டரை பார்த்துருக்க, அது இந்த ஃபான்சல் தான் அப்படின்னா நம்ம கிங்டமோட ஒரு பெரிய எதிரியை நம்மளே தப்பிக்க விட்டுருக்கோமா அப்படின்னு கேட்கும்போது அப்படிதான் நினைக்கிறேன், இந்த விஷயத்தை பத்தி மூச்சு விட்டுறக்கூடாது சரியா, பொத்திக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கும்போது சரி நான் பொத்திட்டுலாம் இருக்கிறேன், ஆனா அதுக்கு பதிலாக அடுத்த ஒரு வாரம் லீவ் கிடைக்குமான்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். இங்க ஆஸ்தாவும் அந்த அசாசின்ஸோட கமாண்டரை தோக்கடிச்சிருப்பாங்கல்ல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில நம்ம ஃபான்சலோட கேர்ள் ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் அந்த மரியல்னு சொல்லி 3 பேர் அங்க இருந்து கிளம்புறதா இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த மரியல் பொண்ணு தான் கொஞ்சம் சிடுசிடுன்னே இருந்துகிட்டு இருப்பாளா. சில்வாவும் கமான் நீ இந்த அளவுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது, உன் கூட இருக்கிறவங்கள நீ எப்பவுமே நம்பி எல்லா விஷயத்திலையும் இறங்கலாம், எல்லாத்தையும் நீ தனியா பண்ணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு இந்த அளவுக்கு விலாவரியான அட்வைஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறியே, ஒருவேளை ஒரு காலத்துல உனக்கு இந்த அட்வைஸ் எல்லாம் தேவைப்பட்டிருக்கோன்னு நம்ம சில்வாவை கலாய்ச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பலான்னு இருக்கும்போது ஏற்கனவே ஃபான்சல் அவரோட துணிமணிகளை எல்லாத்தையுமே அவன ஒருத்தன் ஆட்டை போட்டான் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான்ல, இப்போதைக்கு டிராவல் பண்றதுக்கு காசு இல்ல, ஆஸ்தா கொஞ்சம் காசு கடனா கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். இப்படிதான் ஃபான்சலுக்கும் நம்ம ஹீரோ பையனுக்குமான ரிலேஷன்ஷிப்ங்கிறது ஆரம்பிச்சிருந்திருக்கும். எனிவேஸ் கட் பண்ணா பிரசன்ட்ல ஹீரோவோட கையை சரி பண்ண முடியுமான்ட்டு ஃபான்சல் கிட்ட தான் உதவி கேட்கலான்னு வந்திருப்பாங்க. இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்லும் போது அதுக்கு ஃபான்சலோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இல்ல எங்களால உதவி பண்ண முடியாது, ஆனா இந்த மாதிரியான கேர்ஸ் எல்லாத்தையும் சரி பண்றது ஒரே ஒரு நபரால தான் முடியும், சூனியக்காரிங்களோட ராணியால முடியும்னு சொல்ல பேரலா நம்ம வெனேசா அவளோட சொந்த ஊருக்கு போயிருந்திருப்பா. உங்க எல்லார விடவுமே ரொம்ப நியாயமான ஒரு சூனியக்காரி அது நான் தான், ஒழுங்கு மரியாதை என்ன உள்ள விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க டோர் ஓபன் ஆகும், வெனேசாவும் உள்ள போக அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. சோயா தேங்க்யூ.